தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். நடிகர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அவரோட அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. நடிகர் விஜய் அரசியலுக்கு சீக்கிரமாவே வருவார் அப்படின்னு பேசப்பட்டு இருந்த அந்த சூழல்லையே விஜய் அவர்கள் அவரோட மக்கள் இயக்கத்தை வச்சு நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு அண்மையில பெஞ்ச பெருமழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குறது, குறிப்பா பொது தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு போய் அவங்களுக்கு பரிசு வழங்குதல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலையில விஜய் அவர்கள் ஜனவரி 26ஆம் தேதி அவரோட பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துக்கு அவரோட இயக்கத்தை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, எப்பவுமே விஜய் அவர்கள் என்னப்பா கட்சி ஆரம்பிக்கலாமா, மக்கள் கிட்ட நம்ம செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டு அறிஞ்சுப்பாரு. ஆனா ஜனவரி 26ஆம் தேதி நடந்த கூட்டத்துல கட்சி ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு உறுதியான ஒரு முடிவு எடுத்ததா கூறப்படுது. இன்னைக்கு டெல்லியில இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் மக்கள் இயக்கத்தோட பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் போயிருக்காரு. கட்சியோட பெயரை பதிவு செய்யறதுக்காக தான் அப்படின்ற தகவலும் வெளிவந்தது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதையோ கட்சி ஆரம்பிக்க போவதையோ அதிகாரப்பூர்வமா சொல்லாம இருந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி நேம பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் தமிழக அரசியல் களத்துல புதிய பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு. இதை பத்தி நடிகர் விஜய் அறிவிச்சிருந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பல வருஷங்களாவே தன்னால முடிஞ்ச நலத்திட்டங்களையும் உதவிகளையும் அவரோட மக்கள் இயக்கத்தின் மூலியமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு தன்னார்வ அமைப்பினால எவ்வளவுதான் பண்ண முடியும்? ஒரு முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் அதிகாரம் நிச்சயமா தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம வர 2026ல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் அவங்களுடைய எய்ம் அப்படின்னும், அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்க போதும் அப்படின்னும் அதுல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2024ல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவருடைய இந்த அரசியல் பயணமும் இந்த அரசியலுக்கான வேலைகளும் துவங்க போறதாவையும் அதை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்னொரு படமும் கமிட் ஆயிருக்கேன். அந்த படத்தினுடைய வேலைகளை கட்சி பணியோட இடையூறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அந்த படத்தோட வேலையை முடிச்சுட்டு முழுமையா நான் அரசியல் பணிகள்ல ஈடுபட போறேன். அண்ட் நான் இந்த காரியம் பண்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் அதுல தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மூலியமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் அந்த இன்னொரு படம் முடிச்சதுக்கு அப்புறமா முழு நேரமும் அரசியல தான் ஈடுபட போறேன் அப்படின்றத தெளிவா தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஜயோட இந்த அதிகாரப்பூர்வமான அரசியல் வருகையை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும், விஜயோட இந்த புதிய அரசியல் பரிமாணம் இருக்குல்ல, இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.